அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, போதை வஸ்து என்று சொல்லுகின்ற இந்த பழக்கம், அதற்கு அடிமைப்பட்டவர்கள் அவர்களை மிக இலகுவில் மீட்டெடுப்பது என்பது கஷ்டமாகும். நாங்கள் பார்க்கிறோம், நல்லா சாராயம் குடிச்சு பழகினவர், அதுக்கு அடிமைப்பட்டு கிடந்தவர் திருந்திட்டாராம் என்று கேள்விப்படுவோம். பள்ளிவாசலுக்கெல்லாம் வருவார், தொழுவார், ஒரு கிழமைக்கு பிறகு திரும்ப அதே வேலையை அவர் போயிடுவார். ரெண்டால் அவர் அடிமைட்டாயிட்டார், அதுக்கு பழகிட்டார். அதிலிருந்து அவரை மீட்டெடுக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமானது. எனவே இப்படி இந்த போதை வஸ்துக்களுக்கு, அதிலும் ஹெரோயின் என்று சொல்ற போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள், அதிலிருந்து அவர்களை மீட்கவே முடியாது என்று சொல்லுகின்ற 45,000 பேர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அதுல ஆயிரக்கணக்கில் இல்லாட்டில் 100 கணக்கில் 10-20 கணக்கிலேயாவது நம்முடைய கிராமங்கள் அப்படியான ஆட்கள் இருக்கும். தெரியாது நமக்கு. சில ஆட்கள் நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் கதைக்காங்க, பேசுறாங்க. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல அந்த வேலைகளை பார்த்துட்டு கௌரவமான ஆட்களா இருக்கிறார்கள். ஒரு சகோதரி தன்னுடைய கணவனை பற்றி என்னிடத்தில் முறைப்பாடு செய்தார். என்னுடைய கணவனோடு கடந்த 10 ஆண்டுகளாக நான் வாழ்ந்து வருகிறேன். இதுவரை காலமும் நான் என்னுடைய கணவரை பற்றி வெளியில் யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் இனிமேலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. என்னுடைய கணவர் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறார். அவர் ரமலான் காலத்தில் கூட நோன்பு பிடிப்பதில்லை, ஆனால் நோன்பு பிடிக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறார். 5 நேரம் பள்ளிக்கு தொழுகிற மாதிரி காட்டிக்கொள்கிறார். மத்தாக்களோட கௌரவமான மனிதராக புழங்கிக் கொள்கிறார். அவரை பார்த்து யாரும் இவர் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர் அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதன் ஊடாக அவருக்கு ஏற்படுகிற தீவிர பாலியல் வேட்கையை என்னோடு தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. நான் செத்து போய் விடுவேன் போல் இருக்கிறது. எனவே இந்த நரகத்திலிருந்து என்னை விடுதலை செய்யுங்கள் என்று அந்த சகோதரியிடத்திலே முறையிடுகிறார். அவர் ஒரு கண்ணியமான மனிதர். பார்ப்பதற்கு யாரும் அவரை குறை சொல்ல மாட்டார்கள். பார்ப்பதற்கு தாடியோடு தொப்பியோடு இபாதத்துக்களுடைய சூழ்நிலை மாதிரி காட்டிக்கொண்டு, உண்மையில் அவர் இபாதத்தாளி அல்ல, ஆனால் காட்டிக்கொள்கிறவர், பார்க்கிற ஒருவர் அவரை குறை சொல்ல மாட்டார். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அவரை போய் கண்டு அவரோட பேசின போது அவர் தான் 17 வருடங்கள் இந்த தீமைக்கு அடிமைப்பட்டு கிடப்பதாகவும், இப்போதுதான் அந்த தகவலை நான் வெளியே சொல்லுவதாகவும், அதிலே இருந்து நான் மீள்வதற்கு எனக்கு வழிகாட்டுங்கள் என்று அவர் ஆலோசனை கேட்கிறார். அவருக்கு பல வழிகாட்டல்கள் நாம் கொடுத்தோம். ஆனால் திரும்ப திரும்ப அவர் ஒரு கிழமைக்கு நல்லா இருக்கிறார், அடுத்த கிழமைக்கு அதுக்குள்ள போறார், அதுக்குள்ள தன்னால் மீள முடியவில்லை. இப்படியான போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார். அதுவும் சமுதாயத்திலே கௌரவமான குடிகாரர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஹெரோயின், கொக்கோயின், ஹசீசி, கஞ்சாங்கிறதுலாம் விட்டு போட்டு மதுபானத்தை பல்வேறு அடிப்படைகளிலே, பல்வேறு பெயர்களிலே, பியர் என்றும் பிஸ்கி என்றும் பிராண்டி என்றும் பாவித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவமான குடிகாரர்கள் நம்ம சமுதாயத்தில் இல்லை. அவங்க பாருக்கெல்லாம் போய் குடிக்கிற இல்லை. கௌரவமான குடிகாரர்கள் கௌரவமா வாங்கிட்டு கௌரவமா வீட்டில் இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கௌரவமா அடிக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் மதுபான பார்கள் எல்லாம் போய் பார்த்தால் அந்த மதுபான பார்களில் குறிப்பிட்ட வீதமானாக்கள் முஸ்லிம் சமுதாயமாகவே இருப்பதை நாங்கள் இந்த இடத்திலே வேதனையோடு சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சில பார்களை பற்றி சொல்லக்குள்ள அது முஸ்லிம் பாரு தான் என்று சொல்ற அளவுக்கு மற்றவர்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய காரியாலயத்தில் வேலை செய்கிற என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடம் சொல்றார், சும்மா ஜோக்கா சொல்றார், ஆனா உங்களோட சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்று சொல்றார். என்ன சொல்றார் என்றால், மௌலவி உங்களோட ஆக்களுக்கு செல்லுங்க, எங்கட பெருநாள் நாள்லையாவது எங்களை கொஞ்சம் குடிக்கிறது கூட செல்லுங்களேன். எங்களுக்கு தீபாவளி வருகிறது, தைப்பொங்கல் வருகிறது, மற்ற பெருநாள் வருகிறது, அண்டைக்காவது போய் நிம்மதியா கொஞ்சம் தாராளமா குடிப்போம்டா. உங்களோட ஆட்கள் தான் அண்டைக்கும் எங்களோட பார்ல நிறைஞ்சு போயிருக்காங்க, கொஞ்சம் செல்லுங்க, எங்களோட பெருநாளையாவது குடிக்கிறது கூட சொல்லுங்க. அந்த அளவுக்கு கேடுகட்டு போன சமுதாயமாக, இந்த தீமைகளுக்கு பலியாகி போன சமுதாயமாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன? குடும்பம் வறுமைக்குள்ளே கிடக்கிறது. அண்டைக்கண்ட உழைத்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கணவன் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு போதை வஸ்துக்களுக்காக நிறைய பொருளாதாரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறான். சாதாரணமாக நம்முடைய கிராமங்களிலே வாழுகின்ற ஒரு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர் ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவு செய்து கொண்டிருக்கின்றார். நகரங்களிலே வாழுகின்றவர்கள் 900 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் இடைப்பட்ட அளவு செலவு செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் அவன் செலவு செய்தால் கூட அவனுடைய வருமானத்தில் பெரிய பங்கு, அது 5ல் 1 பங்கு, 1000 ரூபாய் உழைச்சா 200 ரூபாயை கொடுக்கிறான். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிள்ளைகள் பட்டினியோடு கிடக்கிறார்கள்.
மனைவி பட்டினியோடு கிடக்கிறாள், அண்டை கண்ட சாப்பிடறதுக்கு வழி இல்ல, பிள்ளையுடைய படிப்புக்கு செலவழிக்க பணம் இல்ல, டியூஷன் செலவுக்கு கொடுக்க பணம் இல்ல. ஆனால் அவன் எப்படியாவது அவனுடைய போதை வஸ்து தேவையை அவன் நிறைவு செய்து கொள்கிறான். எனவே இதனால் குடும்பங்கள் வறுமைக்கு உள்ளாக்கி இருக்கும் நிலையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி இல்லைண்டா ஊருக்குள்ள களவெடுக்கிற பணியில் அவர்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஊருக்குள்ள ஆங்காங்கே நடைபெறுகிற சிறுபெரு கொள்ளைகளை பார்த்தால் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் யாருன்னு பார்க்கிற போது நகரப்புறங்களிலும் சரி கிராமப்புறங்களிலும் சரி இன்னைக்கு சோத்துக்கு பசிக்கு களவெடுக்கிறவன் குறைய இன்றைக்கு பெரும்பாலும் களவெடுக்கிறான். இப்படியான தேவைகளுக்கு அவர்களால் ஈடு செய்ய முடியவில்லை என்பதால் திருட்டு தொழில்களிலே கொள்ளையடிக்கின்ற தொழில்களிலே சில நேரம் கொலையை கூட செஞ்சுவிட்டு கூட அவர்கள் இந்த தீமைகளில் ஊடாக தங்களுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். வறுமை இந்த சமுதாயத்தை ஆட்டிப்படைக்கின்ற ஒரு காரணம் இந்த போதை வஸ்து என்கிற தீமைங்கிறப்ப நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனால எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீரழிகிறது. நன்றாக இருந்த குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமாகிறது. பிள்ளைகளை போற்றி வளர்க்க வேண்டிய பெற்றோர்கள், அந்த தந்தை இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பதன் காரணமாக அந்த கணவனை நம்பாமல் மனைவி சுயமாக உழைத்து வாழ வேண்டிய அல்லது சில சந்தர்ப்பங்களிலே அவனை தலாக்கு சொல்லிவிட்டு தனித்து வாழ வேண்டிய அல்லது அவனை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய, அதனால் அவளும் சீரழிந்து பிள்ளைகளும் சீரழிகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் இன்றைக்கு நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அண்மை காலமாக இந்த நாட்டிலே இந்த சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள், பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களிலே ஈடுபடுகின்ற முன்னணி குற்றவாளிகளாக இருப்பதை பார்க்கிறோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்கள் துஷ்பிரயோகம் என்பதற்கு பேர் போன ஒரு நாடாக இன்றைக்கு உலகத்தின் பட்டியலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுகள் என்று 100 நாடுகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு ஒரு முதன்மையான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பெண்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற, சிறுவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற, மனித சுதந்திரம் பறிக்கப்படுகின்ற, போதை வஸ்துக்கள் பரவுகின்ற இப்படியான பல்வேறு காரணிகளை வைத்து வாழ தகுதியற்ற உலகத்தின் 100 நாடுகள் பட்டியலிலே இலங்கை நாடு இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். உலகளாவிய ரீதியில் போதை வஸ்து பாவனை, சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் என்ற குற்றங்கள் நடைபெறுகின்ற நாடுகளின் பட்டியலிலே இலங்கைக்கு முதன்மை இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அளவுக்கு இந்த நாடு உலகத்திலே ஒரு சிறிய நாடு. உலகத்தின் அந்த படத்திலே ஒரு புள்ளி கூட இல்லாத இந்த நாடு, உலகத்தின் சனத்தொகையிலே புள்ளியின் வீதத்திலே கூட சனத்தொகையை கொண்டிருக்காத இந்த நாடு இன்றைக்கு பாவ காரியங்களிலே முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதுல இந்த முஸ்லிம் சமுதாயம் அதனோடு சேர்ந்து ஒத்தூதி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கே இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது என்பது குறித்து நானும் நீங்களும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எப்படி இந்த சமுதாயத்தை கொள்கை ரீதியான பிறழ்வுகளிலிருந்து வழிகேடுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு பொறுப்பு நமக்கு இருக்கிறதோ அது போலவே இது போன்ற மாபாதக செயல்களிலிருந்தும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை, இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்ற இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு தேவைப்பாடு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கட்டாயமாக பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர வேண்டும். சமுதாயத்து தலைவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர வேண்டும். பள்ளிவாசல்கள், சமூக நல நிறுவனங்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர வேண்டும். இந்த தீமைக்கு எதிரான செயற்பாடுகளை தங்களுடைய நாளாந்த செயற்திட்டத்தில் ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டு இந்த தீமையிலிருந்து நானும், என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேலை திட்டத்தில் இறங்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துக்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம்.